அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பிரான்சினுடைய சமையல் கலையில் சாதனை படைத்திருக்கின்ற ஒரு சகோதரரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். அவரோடு பேசலாம். அவர் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, பிரபல்யமாக எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் பேசப்பட்ட ஒரு நபர் தான் நிரோஜன் குலசிங்கம். பிரான்ஸில் சமையற்கலையில் தனக்கென ஒரு இடம் பிடித்து தனக்கான ஒரு அங்கீகாரம் பெற்று உலக புகழ் பெற்ற ஒரு சமையல் கலைஞராக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக சமையல் கலையில அங்கீகரிக்கப்பட்ட பட்டமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற கோல்ட் மிலு என்கின்ற பட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அவரோடு இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம். வணக்கம். சரி, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. எனது பேர் குலசிங்கன் நிரோயன். நான் வந்து ஒரு யாழ்ப்பாணம் இனிவிலை சேர்ந்தவன். பிரான்ஸுக்கு 2012ஆம் ஆண்டு காலடி எடுத்து வைத்து அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செய்கிறேன். முதல் 2 ஆண்டுகள் நான் ஒரு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்கிற தமிழில் சொல்கிறான்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, மதுவான அதெல்லாம் வேலை செய்தேன் நான். அதுக்கு பிறகு நேரடியாக இத்தாலிய ரெஸ்டாரண்ட்டில் என்னை இணைத்து கொண்டேன். உங்களோட ஆரம்ப காலம் படித்ததெல்லாம்? நான் ஆரம்ப காலத்தில் வந்து இனிவில் மத்திய கல்லூரியில் தரம் 1லிருந்து உயர்தர கல்வி வரைக்கும் இனிவில் மத்திய கல்லூரியில் தான் படித்தேன். அதுக்கு பிறகு எலக்ட்ரிக்கல் வேலையில் எனக்கு ஆசை எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும் என்று அந்த எலக்ட்ரிக் வேலையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தான் நான் காலத்தின் கட்டாயமாக வெளிநாட்டுக்கு வந்தேன். காலத்தின் கட்டாயம் வெளிநாடு வந்தீங்க. இங்கே வந்து எத்தனையாம் நீங்கள் பிரான்ஸுக்கு வந்தீங்க? பிரான்ஸுக்கு எத்தனையாம் ஆண்டு வந்தீங்க? நான் 2012ஆம் ஆண்டு. 2012 இன்று வரைக்கும் உணவகத்தில் வேலை செய்றீங்க. சரி, சொல்லுங்க. அதாவது வந்து உங்களுக்கு இலங்கையில கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை முடிச்சு பிரான்ஸ்ல வந்தபொழுது உங்களுடைய கடினமான வாழ்க்கையை எப்படி எதிர்கொண்டீங்க? அதாவது இலங்கையிலிருந்து பிரான்ஸுக்கு வருகின்ற பொழுது அனைத்துமே கஷ்டமான ஒரு விடயமா தான் இருந்தது. அது சொல்ல வேண்டும்னு சொன்னா, புது நாடு, புது இடம், புதுசா வந்த மொழி. அதாவது ஆங்கில மொழி என்று சொன்னா கூட ஓரளவு நாங்கள் கதைக்க முடியும். ஆனால் பிரெஞ்சு மொழி என்பது அவ்வளவு சீக்கிரமாக எடுத்த உடனே எங்களால் கிரகிக்க முடியாது. அதே சமயம் அதனை வெளிப்படுத்த முடியாது, அதை கதைக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் அதே போன்று விசா சம்பந்தமான பிரச்சனைகள், பணம், வீடு தேடுவது என்று பல பிரச்சனைகளை நான் மட்டுமில்லை, என்னை சுற்றி இருந்த அனைவரும், அதாவது சொல்ல போனால் ஈழத்தமிழர்கள் அனைவரும் அதே பிரச்சனையை தான் எதிர்கொண்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். காலங்கள் கொஞ்சம் செல்ல 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 எங்களுக்கான தேடல்களை நாங்கள் தேடுகின்ற பொழுது, அதாவது பிரெஞ்சு மொழிகளை தேடுவதற்காக கற்கை நெறிகளை சென்று அடைந்த பொழுது ஓரளவாக எங்களை கற்க முடிந்தது. அந்த நான் கற்ற கல்வியை வைத்துக் கொண்டுதான் அதற்கு பிறகு நான் பிரெஞ்சு மொழியின் அந்த அறிவு கொஞ்சம் மேல்நோக்கி வருகின்ற பொழுதுதான் நான் வேறு நாட்டுகளோடு கதைக்க வலிக்கிட்டு அவர்களிடம் பல கேள்விகளை கேட்க வலிக்கிட்டு தான் நான் அந்த ஒரு எனது நிபுவினை நான் உயர்த்தி கொண்டு வந்தேன். நிச்சயமா. சமையல் கலை உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியுமா, இல்ல இங்க வந்து பழகிய கலையா? இங்க வந்து நான் பழகினது. அதான் சொல்ல வேண்டும் சொன்னால், நான் சொன்னது காலத்தின் கட்டாயம் தான். பணம் தேவைப்பட்டது. அதிகமாக பணம் தேவைப்படுகின்ற பொழுது அதிகமாக இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழர்களும் உடனடியாக சென்று வேலை எடுக்கிற இடம் வந்து ரெஸ்டாரண்ட். இலங்கையிலிருந்து வருகின்ற எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அநேகமானவர்கள் இங்கே வந்து பணியாற்றுகின்ற தொழில் வந்து உணவக தொழில். அது காரணம் ஆரம்ப காலத்தில் வந்தவங்க அப்படியே தொடர்ச்சியாக அந்த தொழிலையே பிரயாணிச்சதால நாங்கள் எல்லாருமே அந்த தொழில தான் பயணிக்கிறோம். என்ன சொல்லுங்க, அதாவது இந்த உணவு தொழில் வந்து நீங்க விரும்பி இது வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு இந்த பட்டம் வரைக்கும் நீங்க சென்றிருக்கிறீங்க. இதுவரை காலம் நீங்க கடந்து வந்த வலிகள், வேதனைகள், அல்லது வந்து இதனால நீங்க பெற்ற அனுபவங்கள்? 1-2 அல்ல வழிகள், பல வழிகள். அதாவது நாங்கள் உயர நினைக்கின்ற பொழுது எங்களை இறக்கி விடுவதற்கு கூட பல நண்பர்கள் இருக்கிறார்கள். அதாவது எங்களை உயர விட மாட்டார்கள், இறக்கி விடுவதற்கான நண்பர்கள் இருக்கிறார்கள். வேலை செய்கிற இடங்களில் மொழிகள் கதைக்கின்ற பொழுது இப்படி பிரச்சனைகளை, அதாவது நக்கல் நையாண்டி செய்வர்கள் இருக்கிறார்கள். அதாவது மொழிகள், நாங்கள் புது மனிதர்கள், நாங்கள் ஒரு மொழியை பிழையாக கதைக்கின்ற பொழுது சில நேரங்களில் அவர்கள் எங்களை நையாண்டி செய்வார்கள். அது அவர்களுக்கு அது சந்தோஷமா இருக்கின்றான், ஆனால் எங்களுக்கு அது ஒரு மன வேதனையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வழிகளை சந்தித்திருக்கின்றேன். விசா சம்பந்தமான வழிகளை, அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கு செல்கின்ற பொழுது முதலாளி சில இடங்களுக்கு இருப்பார்கள், எங்கு எப்பொழுது விசா வருகின்றது. எனது முதலாளி எனக்கு விசா இல்லை என்று தான் வைத்திருந்தார். ஆனால் வேலை வைத்திருந்தார். அது காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு எக்ஸ்ட்ரா வேலைக்கு தான் போனான். புளோன்ஸ் வேலைக்கு தான் சென்றான். அங்கு நான் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதே அவர்கள் செய்கின்ற வேலையை பார்த்துவிட்டு நான் போய் கேட்பேன். அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முதலே சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் மொழி தெரிஞ்ச உடனே நான் அந்த
அவரிடம் போய் கேட்பேன், பிள்ளையோ சரியோ இது ஏன் செய்கிறீர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச மொழியை வைத்துக் கொண்டு கேட்பேன். அது அந்த அந்த ஆற்றல் அவருக்கு அது பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அவர் தான் சொன்னார், நீ தொடர்ந்து எக்ஸ்ட்ராவுக்கு நான் உன்னை கேட்கிறேன், நீ வா, தேவைப்படுகின்ற பொழுது நான் அதுக்கு பிறகு நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி 2-3 நாட்களிலேயே அவர் திருப்பி என்னை கான்டாக்ட் செய்து, அப்பொழுது குறைந்த சம்பளம் தான் என்றால் அது எல்லோருக்கும், சில பேருக்கு வேலை பிடித்திருந்தாலும் பிரான்சில் எல்லோருக்கும் மனிதாயமானது பெரிதாக இல்லை. எல்லோரும் பணத்தை தான், அந்த ஓட்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், பணத்தாலையும் கஷ்டப்பட்டிருந்தேன். அதாவது இந்த உணவக வேலை உங்களுக்கு இப்ப திருப்திகரமான வேலையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப பொருளாதார செலவு எல்லாத்தையும் காத்து கொண்டிருப்பது இந்த உணவு. ஆனால் நிறைய பேர் சொல்கின்ற விஷயம், இப்ப நீங்களும் உணவு தொழிலில் இருக்கிறீங்க, நானும் உணவு தொழிலில் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்ற வேலை என்னன்னு சொன்னா, எல்லாரும் ரெஸ்டாரண்ட் வேலை, சமையல் வேலை, அல்ல குசினி வேலை, அல்ல புலஞ்சல் வேலைன்னு சொல்லி ஒரு சிலர் ஏளனமா பார்க்கணும். இவ்வாறான நபர்கள் பற்றி நீங்க இப்போ ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கிறீங்க, ஒரு 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 இலக்க நோக்கி ஓடி இலக்கை அடைஞ்சிருக்கிறீங்க. இப்படி இந்த ஏளனம் செய்கிறவர்களுக்கு நீங்க சொல்கின்ற ஒரு அறிவுரை அல்லது ஒரு ஒரு கருத்து? நான் கடந்த பேட்டிகளில் கூட இந்த இதை சொல்லியிருந்தேன், எல்லாரும் சொல்லுவார்கள் ஏளனம் செய்வார்கள் என்று. ஆனால் நான் கடந்த பேட்டிகளில் சொன்ன விஷயம்தான், நான் முதலில் செய்த வேலை வந்து ஃப்ளோன்ஸ். அதை நான் திமிரா சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அது என்னது தொழில். நான் ஒரு இடம் கையேந்தவில்லை, பிச்சை எடுக்கவில்லை. எந்த வேலையை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தோ கவலையோ கிடையாது. என்ன நான் இடத்துல வேலை செய்கிறேன், அவர்கள் எனக்கு பணம் தருகின்றார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். அதனால எனக்கு மற்றவர்கள் சொல்வதை பற்றி நான் கவலைப்பட விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டு தான் போவார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பதிலளிக்க வழிகிட்டால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அதனால அதை விட்டு விலகுவதுதான் மிகச்சிறந்தது. இன்னொரு விஷயம் கேட்கணும், அதாவது நீங்க இந்த வேலைப்பளு அதை தாண்டி நீங்க இருக்கிற இடமும் உங்களோட வேலையும் வந்து பெரிய ஒரு வித்தியாசம். எப்படி இதை வந்து சமாளிக்க? ஏன்னா இன்னைக்கு வருகின்ற எங்களுடைய இளைஞர் சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ஒரு அரை மணத்தியாலத்துக்குள்ள வேலையை போகக்கூடிய மாதிரி, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வேலையை போகக்கூடிய மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட மணத்தியால கணக்குல நீங்க பிரயாணம் செய்து நீங்க விரும்புகின்ற தொழிலை நாடி போறீங்க. அது எப்படி அந்த ஆர்வத்தை நீங்க இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறீங்க? அந்த ஆர்வம் அப்படி உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களோட பிரயாணிக்குது? அதாவது எனக்கு நான் செய்கிற வேலை எனக்கு பிடிச்சிருந்தது. அதே சமயம் இங்க எல்லோரும் உழைக்கத்தான் போகணும். அதாவது வீட்டில் இருக்க இயலாது. ஏதோ ஒரு பணத்து தேவைதான். அதாவது தேவையும் ஒரு காலம் இருக்கின்ற பொழுது, அதாவது எனக்கு பிடித்த தொழிலும் சரியாக இருக்கின்ற பொழுது, எனக்கு காலை ஒழும்பி அதை போகிறது எனக்கு ஒரு ஒரு அலுப்பாகவோ இல்லாட்டி ஒரு கஷ்டமாக தெரியவில்லை. விரும்பி ஒரு வேலைக்கு செல்கின்றேன், அதை விரும்பி செய்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் நீங்க சொல்ற பொழுதுதான், அதாவது கடவுற பயணம் என்று சொல்லுவீர்கள், நான் அதிக அளவான மெனுக்களை நான் சுவசீஸ் பண்றது, அதாவது தெரிவு செய்கிறதே நான் இந்த ரயிலுக்கு இருந்து கொண்டுதான், நான் கண்களை மூடிக்கொண்டுதான் இன்றைக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், கொமாந்துகள் எடுக்கிறது எல்லாம் நான் எனக்கு ரயில்ல தான் செய்வேன். அதாவது அப்படியே யோசிச்சு கொண்டு போனா கூட எனக்கு அங்க வேலை செய்கிற இடங்கள்ல போனா அந்த அதுக்கான வேலைப்பளவுகள் வந்து கூட இந்த மாதிரி இருக்கும். நிச்சயமா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் ஒரு இடத்தை வேலை செய்றீங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தமிழர்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தமிழர் மக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. உங்களுடைய இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் எப்படி இருக்கு? அதாவது இந்த அங்கீகாரம் வந்து எனக்கு கிடைத்தது நான் முதல்ல சந்தோஷப்படுறேன். அதே சமயம் இந்த அங்கீகாரம், இப்படி ஒரு அங்கீகாரம் இருக்குன்றது கூட பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியவில்லை என்றதுதான் ஒரு மனவெழுத்தத்தோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதை ஏன்னு சொன்னால், நான் பிரான்சுக்கு வந்து கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள்லாம் ஆகின்றன. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-50-30 வருடங்களாக வேலை செய்கிற ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், இல்லாது மாற்று மொழிகள், சிங்கள மொழிகள் கூட சில சந்தித்து காய்த்தார்கள். அவர் கூட சொன்னார்கள், இப்படி ஒன்று இருக்கின்றது கூட எங்களுக்கு தெரியாது, இது முதல் தடவை. எனது நண்பர்களுக்கு கூட சொல்கின்ற பொழுது இது ஒரு சாதாரண பத்திரிகை, பேப்பர்ல வரதெல்லாம் நோமல்லானேன்னு தான் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு சில பிரெஞ்சுக்காரர்கள் என்னை தொடர்பு கொண்டு இப்படி அந்த அறிவுரைகளையும் இதற்கான விளக்கங்களையும் கொடுக்கின்ற பொழுதுதான் எனக்கே விளங்குகிறது, ஓகே, நான் இப்படி ஒரு சாதனையை சாதிச்சிருக்கின்றேன் என்று. இந்த விடயத்தை நான் வருகின்ற எல்லா பத்திரிகைகளும் சொல்ல ஒரு விஷயம்தான், இது அதிகமாக நான் கொண்டு செல்ல வேண்டும். என்று சொன்னால், இப்படி ஒரு பத்திரிகை இருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் வழியில் தெரிவிக்கின்ற பொழுதுதான் அவர்களும் அந்த இலக்கை நோக்கி ஓடுவார்கள். இது எனக்கு முதல் தடவை கிடைத்தது என்றது கூட நான் இணைய வழி மூலம் தான் அதை தெரிந்து கொண்டேன். இல்லைன்னு சொன்னா எனக்கு அது கூட எங்களுக்கு கொடுத்துக்கும் தெரியாது. நிச்சயமா. அதாவது வந்து எங்களுடைய இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழ் சகோதரிகள் வந்து நிறைய பேர் வந்து இந்த உணவு தொழில அல்லது ரெஸ்டாரண்ட் தொழில அல்லது சமையல் கலையில பயணிக்கிறார்கள். நிறைய பேர் இந்த விஷயங்கள் தெரியாது, யாருமே இதுவரைக்கும் சாதித்ததில்லை. நீங்க தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் முதலாவது இலங்கை தமிழர். அந்த பெருமை உங்களுக்கு தான் சார். இந்த 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 பட்டம் உங்களுக்கு கிடைக்க பெற்ற பொழுது
உங்களுடைய உணவகத்துல உங்களுடைய முதலாளி உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இல்ல அவங்களுடைய ஆதரவு எப்படி இருந்தது உங்களுக்கு? அதாவது நான் சந்தோஷப்பட்டது என்றதை விட இந்த முதலாளி சந்தோஷப்பட்டது தான் அதிகம். ஏன்னா அந்த அவர்கள் அனுப்பிய அந்த லோகோ அந்த வச் வந்து அவர்கள் கடையின்ற பேரை போட்டு தான் அனுப்பினார்கள், எனக்கான அனுப்பவில்லை. ஆனால் அதை கொண்டு வந்து தந்து இது உனக்கானது, உனக்கான அங்கீகாரம், நீ தான் அதை ஓப்பன் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை கொண்டு தான் அதை ஓப்பன் செய்தார்கள். அது ஒரு அளப்பரிய சந்தோஷம். அப்பொழுது அவர்கள் கூட வருகின்ற கிளிகோன்ஸுக்கு கூட இவர்தான் அந்த ஈழத்தமிழர் முதல் கிடைச்சது அங்கீகாரம் என்று சொல்லி பல பிரெஞ்சு மக்கள்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு ஈழத்தமிழர் என்றால் வருகின்ற கிளிகோன்ஸ் அனைத்தோடையும் நான் அதிகமாக கதைப்பது உண்டு. ஓந்திரை பண்ணுகின்ற பொழுதும் சரி, சோத்தி பண்ணுகின்ற பொழுதும் சரி, எனக்கு சாப்பாடு எப்படி இருக்கிறது, சுவையா இருக்கிறான்னு கேட்டு எப்பொழுதும் நான் புன்சிரிப்போடு தான் இருப்போம். அதாவது ஒரு சில நேரங்களில் என்ன மனக்கவலை அந்த இடத்துல வந்து காட்டிக்கொள்ள முடியாது. ஆனால் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒரு சந்தோஷமா இருப்பது கொண்டிருந்தது அவர்கள் மறுபடியும் வருவார்கள். அது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆற்றலாகத்தான் நான் கருதுகிறேன். என்னை பற்றி நான் இப்படி வந்ததுன்னு சொல்லி நான் மிகப்படுத்தி அவர்களிடம் கூற முடியாது. ஆனால் எனது முதலாளி, என்னோட வேலை செய்கிற சக நண்பர்கள் எல்லோரும் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் உணவு நன்றாக இருக்கின்றது இப்படி சொல்லுகின்ற பொழுது இவர் தான் செப் நிரோஜன், இவர் தான் இந்த கோமியோ பத்திரிகையில் வந்த முதல் ஈழத்தமிழர், இவரை பற்றி தான் எல்லா பத்திரிகைகளிலும் வந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி எனது பேஸ்புக்கோ இல்லது எனது இன்டர்நெட்டோ அவர்கள் காட்டி அவர்கள் சந்தோஷப்படுகின்ற பொழுது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப இந்த நீங்கள் வேண்டப்பட்டிருக்க இந்த பட்டம் சம்பந்தமாக எங்களுடைய உணவு தொழில் இருக்கிற முதலாளிமாருக்கும் தெரியாது, தொழிலாளிகளுக்கும் தெரியாது. இதை பற்றி ஒரு தெளிவா சொல்லுங்க. இதுல என்னென்ன லாபம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு, அப்ப இதை எப்படி இதை வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு சிம்பிளா விளங்கப்படுத்தி விடுங்க. அதாவது இந்த பத்திரிகை வந்து அதாவது 1900 நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரியல அந்த இத்தனை ஆண்டாவது தொடக்கப்பட்ட பத்திரிகை என்று. இந்த பத்திரிகை வந்து பிரான்ஸ், ஜெர்மன், பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு இடங்களில் எல்லா இடமும் இருக்கின்றது அந்த அவர்களது காரியாலயங்கள். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா பத்திரிகை இடங்களுக்கும் எல்லா நாடுகளிலும் உள்ள உணவகங்களுக்கும் அவர்கள் சென்று உணவுகளை உண்டு அதுக்கு என்ன ரிவ்யூகளையோ இல்லாட்டி அந்த பத்திரிகையில அந்த எனக்கு கிடைத்த அந்த ஆஸ்கார் நிகருக்கான விருதினை அவர்கள் கொடுப்பார்கள். முதலாளிக்கு வந்து இதனால என்ன லாபம்? இப்பொழுது இந்த பத்திரிகையில் இடம்பெற்றது என்பது இது ஒரு அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டாலே உணவு விரும்பிகள் சொல்வார்கள். அதாவது உணவை தேடி சென்று உணவு அருந்துவர்கள் வகை, அதாவது பசிக்கு சாப்பிடுவர்ன்றது ஒரு வகை, உணவை விரும்பி தேடுவர்கின்றது ஒரு வகை. அதாவது இப்பொழுது எங்களுடைய கடைக்கு பசிக்காக சாப்பிடுவர்கள், அதாவது பக்கத்தில் வேலை செய்பவர்கள் ஓரளவுக்கு, அதே போல் கூகுள் ரிவ்யூவை பார்த்துவிட்டு வருகின்ற டூரிஸ்ட் அவர்களை விட இனி உணவு விரும்பிகள், அதாவது இந்த கடைக்கு போனால் ஓகே விதவிதமான உணவுகள், நாவுக்கு சுவையான உணவுகளை சாப்பிடலாம் என்று இனி காலங்களில் தான் இன்னும் பல மக்கள் தேடி வருகிறார்கள். இப்பொழுதே வர தொடங்கி விட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் கடந்த கிழமை கூட 6 இலங்கை நாட்டவர்கள் வந்தார்கள். அவர்கள் கனடாவில் இருந்து பிரான்சுக்கு சுத்தி பார்க்க வந்த பொழுது இந்த பத்திரிகையில் இடம்பெற்றதை பார்த்து விட்டு அவர்கள் உணவை தேடினார்கள். நேரடியாக வந்து கலைத்து விட்டு சொன்னார்கள், நாங்கள் இப்படி பார்த்து விட்டு தான் வந்தாங்க. அதோடு அப்படி எத்தனை பேர்கள் வீரா இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் சொல்ல மாட்டார்கள். தொழிலாளர்களுக்கு இந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு வந்து உங்க வேலை செய்யற குசினியில வேலை செய்யற சமையல்காரருக்கும் வந்து அங்கே வருகின்ற அந்த பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் அவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு அவர்கள் தருகின்ற பட்டம் தான் உணவு நிறுவனத்துக்கும் வேளாளருக்கும். ஏன்னா நீங்கள் எனக்கு ஏற்கனவே முதல்ல கைக்க சொன்னீங்க என்னன்னு சொன்னா, உணவு நிறுவனத்துக்கு வந்து அது ஒரு வருடத்துக்கு தான் அதனுடைய கால அளவு. இப்ப வேலைக்காரர் இருக்கின்ற பொழுது அது வந்து நீண்ட காலத்துக்கு வந்து கால அளவு. நீங்கள் அதாவது அந்த பத்திரிகையில வந்து அவர் எனக்கு என்ன பெட்டி தான் முழுக்க கொடுத்து, அதாவது கடை நன்றாக இருக்கிறது, உணவு நன்றாக இருக்கின்றது ஒரு கேட்டகரி. செப் நிரோஜன், குலசிங்கம், ஸ்ரீலங்கன் பெஸ்ட் சொல்லி அந்த எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது வந்து எனக்கான அங்கீகாரம். இது வந்து எனது ஆயுள் முழுக்க அதாவது நான் எந்த கிறிஸ்தவன்ல வேலை செய்தாலும் எனக்கான அங்கீகாரம் இருக்கின்றது. நான் இன்னும் அதுக்கான வேலைப்பாடுகளை செய்யவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னா, இன்னும் நான் இப்படி சம்பந்தமாக ஒரு சில வெப்சைட்டுகள் இருக்கின்றது. அதுகளில் போட்டால் பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன அழைப்பார்கள், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்கள் சொல்லுவார்கள். அது அப்படியான இதுகளில் அவர்கள் தாங்கள் அவை என்ன அழைப்பார்கள். மற்றது நான் கடை ஒன்று ஓபன் பண்ண வேண்டும் சொன்னா இந்த ஸ்டிக்கர் கடை அந்த தருவார்கள் எனக்கு, அதை ஒட்டினால் எனக்கான விலாவல் வேறு. அதாவது இந்த சிலத்துல
இந்த கடை ஒரு பெஸ்டான உணவு, இந்த இடத்துல ரோயன் ஸ்டெப் என்ற ஒரு வேலை செய்கிறார், இதை சொல்லி வருவார்கள். அதாவது ஒரு நிறுவனம் என்கின்ற பொழுது அதனுடைய கால அளவு 1 வருடமாகவும், ஒரு தொழிலாளி அல்லது அந்த குசினியில இருக்கின்ற பிரதான சமையல் கலைஞருக்கு வந்து அவருடைய வாழ்நாள் பூராம் அந்த பட்டம் வந்து அவருக்காக கிடைக்கிறது. ஆமா, சரியா சொன்னீங்க. சரியா? ஓகே. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சமையல் கலையில வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. நீங்க சொன்ன நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டினுடைய வகைகளை நீங்க தான் தெரிவு செய்யறதுன்னு சொல்லி, எப்படி அதை வந்து தெரிவு செய்ய? நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. இப்ப நிறைய சகோதரர்கள் வந்து சமையல் கடையில வந்து ஏற்கனவே இருக்கிற மெனு அதைத்தான் வந்து தொடர்ந்து கொண்டு போறாங்க, புதுசா செய்யறது இல்ல. நீங்க எப்படி புதுசா வந்து கண்டுபிடிக்கிறீங்க ஒவ்வொரு வித்தியாசமான உணவுகளை? அதாவது எனக்கு ஆரம்பத்துல இருந்த எனது முதலாளி அவர் தான் சிப்பா இருந்தார். அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், எப்பொழுதும் நாங்கள் தேடுகின்ற அந்த என்ன ஆரம்பம் இருந்தது, தேடல், புதுசா தேடுவோம். அதாவது ஒரு தேடல் வந்து என்னமோட கற்றுக்கொள்வதில் இந்த தப்பும் இல்லை. அதிகமான புத்தகங்கள், அதாவது பிரெஞ்சு புத்தகங்களாக இருக்கிறது சரி, இல்லாட்டி இத்தாலிய என்ற ரெஸ்டாரண்ட் வந்து இத்தாலிய ரெஸ்டாரண்ட். ஆனால் நான் இத்தாலிய மொழி எனக்கு தெரியாது, எனக்கு பிரெஞ்சு மொழியும் அவ்வளவு தெரியாது. ஆனாலும் இன்டர்நெட்டுகள், அதாவது கூகுள் டிரான்ஸ்லேஷன் இல்லாட்டி இப்பொழுது ChatGPT போன்ற இடங்கள்ல நாங்கள் அந்த ஒரு புத்தகத்தை வேணும்னு சொல்லி சொன்னா அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார்கள், ஏன் எழுதியிருக்கிறார்கள், ஒரு ரச்சியை எப்படி வெட்ட வேண்டும், எப்படி வற்றி வெட்டுவதில் கூட உணவு சுவை இருக்கின்றது, சுவை இருக்கிறது. அது ஏன் இந்த லெகிம் இருக்கணும், அதாவது ரெஸ்பெக்ட் போதுவி என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி அவர் பாவிப்பார். அந்த வார்த்தையை நான் இப்பொழுது எல்லா இடங்களும் பாவிப்பேன். அந்த பொருளுக்கான மரியாதையை நாங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த பொருள் எப்படி இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்றது அந்த ரெஸ்பெக்ட் போதுவி என்று சொல்வார், பிரெஞ்சுக்காரர் அதிகமாக சொல்வார். அதை நான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும், அதாவது ஆரம்பத்தில் எதை நான் கற்கின்றோமோ அதையே நான் அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வரேன். அதனாலதான் அந்த அந்த தரமும் சுவையும் நான் மாறாம இருக்கின்றது. இதே இன்னும் ஒரு விதியமாக சொல்லுவார், நீ சமைக்கின்ற உணவு முதல்ல உனக்கு பிடிக்கணும். அதாவது பிடித்திருந்து நீ அதை ஓகே நன்றா இருக்கும்னு சொல்லிவிட்டு நீ மட்டும் உண்ணக்கூடாது. வருகின்றவர்கள் கொஞ்சம் சாப்பாடு வீணானா பரவாயில்லை, அதாவது வீணாகவில்லை, இன்னும் ஒருத்தர் கொடுத்து குத்தே பண்ணணும். அதாவது நான் இன்னொரு கடையில் 3-4 சேவர் என்றால் நான் 4 சேவரை எல்லாரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அனுபவி வைத்து உங்களுடைய எல்லாரும் உணர்ந்து பாருங்கள். அதாவது ஒரு இதை கொடுத்து உனக்கு என்ன பிடிக்குது, உனக்கு பிடிச்சிருக்கோ சொல்லி, சில பேருக்கு உப்பு கூட இருக்கும், சில பேருக்கு எல்லாத்தையும் கேட்டுத்தான் அந்த ஆரம்பத்தில் பழகி வந்தது. அது அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன். ஒரு உணவகத்தை பொறுத்தவரையில ஒரு உணவகம் வந்து நீங்கள் ஒரு சாப்பாடு செய்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது முதலாவது கண்ணுக்கு அழகா இருக்கணும், 2வது வந்து மூக்குக்கு வந்து அதனுடைய வாசம் வந்து நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நாக்குக்கு வந்து சுவையா இருக்குதுன்னு சொன்னா நாக்குக்கு சுவையா இருந்தா தான் அந்த 3 விஷயமும் வந்து சரியா இருந்தா தான் அந்த உணவு வந்து ஒரு அழகான உணவாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து இந்த துறையில வந்து இப்ப சாதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்ப வந்து இதே மாதிரி உணவுத்துறையில வந்து நிறைய பேர் சாதிக்கணும்னு துடிக்கிறார்கள். இந்த துறையில வந்து சாதிக்க துடிக்கிறவர்களுக்கு நீங்க சொல்கின்ற ஆலோசனை அப்படின்னு சொன்னா? ஆலோசனை என்று சொன்னா 2 வகையாக சொல்லலாம். ஒன்று, வேலையை விரும்பி செய்ய வேண்டும். 2வது, வேகத்தை. நான் இது சில பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிறேன், அதை விட நான் இதை கனமுறை யோசிச்சிருக்கிறேன். அதாவது ஆரம்ப கட்டத்தில் நான் எனது வேலையை மிக வேகமாக செய்வேன். அதே சமயம் நான் குவாலிட்டியை கொடுத்துருக்கின்றேன். ஆனால் அப்பொழுது பாராட்டுவார்கள், வேலை செய்கிறான், நல்லா செய்கிறான், அப்படி இப்படி சொல்வார்கள். ஆனால் அது அந்த இடத்தோட முடிந்துவிடும். ஆனால் விவேகமாக, அதாவது அந்த ரசனையுடன் அதை நாங்கள் அந்த சிந்தனையோடு அதை கொண்டு போகணும். இந்த உடம்பு இப்படித்தான் இருக்கணும், அதை அந்த கிரகிச்சு சொல்வார்கள். அது என்ன சொல்றான்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த விரும்பி செய்யறான், விரும்பி செய்து அதை கிளினோஸ் கொடுத்தால் அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு கிடைக்கும்ன்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான். எந்த வித மாற்று கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு உணவும் கிளிகோன்ஸுக்கு கொடுக்கின்ற பொழுது சேவர் எங்கட வந்து குசினி வந்து ஓப்பன். அந்த கிளிகோன்ஸுக்கு கொடுக்க ஒரு கிளிகோன்ஸ் வந்து ஒரு முதல் குயர் எடுத்து வைப்பார்கள், வாய்க்காக எடுத்து வைக்கின்ற பொழுது நான் கூடாத கவனிப்பேன். அந்த கவனிக்கிற பழக்கம் என்னிட இருக்கு. நான் அதிகமா அந்த கவனிச்சு அவர்கள் என்ன ஒரு பாவுன்னு சொல்றதுக்கும் வேண்டாம் என்று விருப்பமாக சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை எழுதுவேன். நான் இவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு மார்க் பண்ணி போட்டு இந்த சாப்பாடு பண்ணி போட்டு ஒரு மார்க் ரை பண்ணி வச்சிருப்பேன். பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அந்த ரை பண்ணி வச்சிருப்பேன். அது எனக்கு பழக்கிறது என்ற பழைய முதலாளி. அதே தான் நான் அன்றிலிருந்து. ஆனால் அவனே சொல்லவில்லை எழுதி வை அப்படின்னு சொல்லல, நீ இந்த கிளிகோன்ஸ் இந்த மூவாப்பாவனே பார்த்துக்கொள் என்று சொல்லுவாங்க. நான் ஆனால் அதை பார்த்து பழகி எழுதி வைத்தபடித்தான் இந்த சாப்பாடு ஓகே, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள். நான் அதே சமயம் இந்த கடையை விட்டு இன்னும் சில கடைகளுக்கு வேலைக்கு போயிருக்கின்றேன். அவர்கள் என்னை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நான் கரெக்டுக்கிறதுக்கு கனவிடயங்கள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் சில நேரங்கள் எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது. கை கணக்குகள், சீனிகள், உப்புல போடுற பழக்கம், அதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னு சொன்னால்
அந்தந்த அளவுகள் இருக்கணும். அப்பதான் அந்த சுவைகள் வந்து சரியா இருக்கு. சாப்பாடு அளவு அளவுபட்டா எல்லாம் சிலது பாலை கொஞ்சம் விடுவார்கள், டக்குனு உப்பு கூடி போச்சு விடுவார்கள், டக்குனு இன்னும் கொஞ்சம் பாலை கூடுவார்கள். அதாவது ஒரு ரோசத்துன்னு சொல்லிச்சுன்னா 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளவுதான் அளவுன்னு நீங்கள் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா பாப்ரிக்கை வண்டி வருகின்ற லேயா இருக்கட்டும், கிராமா இருக்கட்டும், அதன் பச்சையா இருக்கின்ற பொழுது டேஸ்ட் பண்ணா கூட அதே டேஸ்ட்ல இருக்காது. அப்ப அந்த உணவு தன்மையும் மாறும். நாங்கள் எப்பவும் குத்தை வண்டி கொண்டே இருக்கணும். மற்ற ரெஸ்டாரண்ட் எல்லாம் வேலைக்கு போனாலும் எல்லா செப்பும் சொல்ற விஷயம், உனக்கு அந்த குத்தை பண்ற ஆசை வந்து உனக்கு இருக்கு. சில பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆசைப்பட எல்லாத்தையும் தின்ற சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, புதுசா நம்ம இந்த தொழில் நம்ம அந்த தொழில இருக்கீங்களா அந்த தொழில் சம்பந்தமா இன்னொரு உணவகத்திலேயே அது எங்க போனாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஓகே இதுல என்ன சரிபட இருக்கு, நம்ம அதுல ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு யோசிச்சேன். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் இந்த உணவுத்துறையில தவிர்த்து வீட்டை வந்து பாக்க கூட செட்டில இந்த புத்தாங்க கணக்கா கிடையாது. இது என்ன இது புத்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தீங்களா? ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நானும் சரி எனது முதலாளியும் சரி அதிகமான புத்தகங்களை வேண்டி அந்த ஒவ்வொரு செட்மேருக்கும் ஒவ்வொரு டசனைகள் இருக்கும். இந்த ரச்சி இப்படி இருக்கணும், லெகிமால் வந்து இந்த பக்கத்துல இருந்து எப்படி வெட்டணும், எவ்வளவு நேரத்துல வந்து சக்ஸ் இதுல வந்து உங்களுக்கு தெரியும் தெரியாது பிளாஸ்டிக் பேக்ல வச்சு அதை வந்து இழுத்து அடிச்சு அப்புறம் அதை பூருக்குள்ள வச்சுக்கிட்டோம் நாங்கள் சாப்பாடு வந்து அவிக்கிறாங்க. அந்த அளவுகள் சரியா இருக்கணும். சில இதுல அந்த கூட டெம்பரேச்சர் கூடினா பிளாஸ்டிக் இந்த இது வந்து உருகி சாப்பாடுல சேர்ந்து அதுகள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கு நான் ஸ்ரீலங்கா வந்தேன்னா இப்படி விஷயங்கள் எங்களை நான் கேள்விப்பட்டது இல்லை. அதாவது இப்பொழுது எல்லாரும் வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடு, ஆனா அப்பொழுது கேள்விப்பட்டது இல்லை. இந்த அனுபவம் எல்லாம் நான் புத்தகங்களை பார்த்து தான் கற்றுக்கொண்டது. எத்தனை டெம்பரேச்சர்கள், ஆனா அவர்கள் கூட சில நேரங்களில் சரியான அளவுகள் எழுதியிருக்க மாட்டார்கள். அவர் செப்மேருக்குன்னு சொல்லி அவர்கள் கொண்டு ஒரு தனித்துவம் தங்களை இதை விட்டுக் கொடுக்க புத்தகங்கள் இருக்கும். அதோட பார்த்து பார்த்து படித்தபடியே தான் இப்படியான ஒரு இந்த நிலைக்கு நான் அடைந்திருக்கின்றது என்னுடைய நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இப்ப எங்களுடைய இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலை செய்வார்கள். அதுக்கப்புறம் ஓப்பனா சொல்றது எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. சொந்தக்காரங்க உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்துட்டு அடுத்த கட்டம் எவ்வளவு நாளைக்கு முதலாளிக்கு உழைச்சி கொடுக்குறது, நான் சொந்தமா தொழில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு அப்படி அடுத்த நோக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற சிந்தனை இருக்கிறதா இல்லையா? ஆசை என்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் இன்னும் சரியாக அமையவில்லை. ஏன்னு சொன்னால் இப்பொழுது ஏன் உங்களுக்கு இந்த பத்திரிகையில் வந்த உடனே எனது முதலாளி சொன்ன விடயம் நான் வெளியேறுவேன் என்று அவருக்கு பயம் வந்து விட்டார். அப்பொழுது நீங்க என்ன செய்ய விரும்புகிறாய், என்ன செய்வோம், அடுத்ததாக நாங்கள் சேர்ந்து இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அவர்கள் என்ன இப்பொழுது பார்ட்னர்ஷிப்பாக கூட சேர்க்க விரும்புகிறார்கள். நான் வந்து என்ன சொல்றது, எப்பொழுதும் சொல்லுவாங்க, கவலையா இருக்கும் பொழுது சில விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடாது, சந்தோஷமா இருக்கும் பொழுது சில விஷயங்களில் வாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன். அதனால நான் எல்லாத்துக்கும் ஓப்பன் டே சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உணவுத்துறை அப்படி என்ற பொழுது இப்ப வருகின்ற சந்ததியினர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கஷ்டப்பட்டவங்க வந்து கட்டாயம் இந்த துறையை தேடி தான் போறாங்க. அவங்க வேற வழி இல்லை. அதை விட ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கம் அல்லது பணக்கார வர்க்கத்துல இருந்து வர்ற சகோதரிகள் வந்து உணவுத்துறையோ அல்லது வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு எல்லாம் போறது இல்லை. ஆனா அவர்களுடைய நோக்கம் வந்து பணம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. குறுக்கு வழியில பணம் உழைக்கணும்னு சொல்லி. இப்ப கஷ்டப்பட்டு வாரவருக்கும் இந்த நடுத்தர வர்க்கத்துக்கும் அல்லது பணக்கார வர்க்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க இந்த கஷ்டப்பட்டு வர்றவர்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன, அதே மாதிரி நடுத்தர அல்ல பணக்கார வர்க்கத்துக்கு வந்து இலகுவான வழியில பணம் உழைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறவர்கள் நீங்க சொல்கின்ற ஒரு அனுபவ ரீதியா இப்ப கிட்ட 15 வருஷமா பிரான்ஸ்ல இருக்கிறீங்க. நீங்க ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒருவர், அதே மாதிரி இன்னொரு கஷ்டப்பட்டு வந்தா அவருக்கு சொல்கின்ற அனுபவம், அல்லது இந்த சும்மா இருந்து கொண்டு காசு உழைக்கணும்னு யோசிக்கிறார்களுக்கு நீங்க சொல்கின்ற அனுபவம் ஒரு நட்புரீதியா. அதாவது நான் எப்படி பதில் சொல்றேன்னு தெரியவில்லை. அதாவது ஒருவருக்கும் ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கும். என்ற கருத்துப்படி பார்த்தால் எனக்கு அதாவது சும்மா இருக்க விருப்பம் இல்லை. அதாவது கடந்த இது நான் இப்பொழுது ரெண்டாவது அதே கடையில வந்து நான் 2வது பத்திரோன்லாம் வேலை செய்கிறேன். பழைய பத்திரோன் அதாவது இந்த கடையை விட்டு விலகி விட்டார். விலகின்ற பொழுது எனக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றது 2 வருட காலத்துக்கு சோமாஸ் தந்தது. ஆனா நான் விரும்பல. நான் விரும்பாமல் உடனே நான் அடுத்த வேலை கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு பிறகு நான் அடுத்த வேலை தேடி சென்று விட்டேன். அந்த வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் இந்த முதலாளி எனது கூகுள் ரிவ்யூகள் என்ன அதாவது இந்த கடை சம்பந்தமான எல்லாம் பார்த்து என்ன தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு 10-15 மணி கோல் பண்ணுவார். இப்ப வருவேன் உன்னை நம்பி தான் துவக்க போறோம் என்று சொல்லி 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 அது மண்டை கழுவாருன்னு சொல்லுவார்கள். அதாவது அவர்கள் எனது வேலையை பிடித்திருக்கிறேன்னு சொல்லுவார்கள். அப்படி செய்துதான் இந்த கடைக்குள்ள நான் போனேன். அப்படி போகாவிட்டு இருந்தால் எனக்கான அங்கீகாரம் இப்பொழுது கிடைச்சிருக்காது. அதாவது எங்கேயோ 10-11 இருந்திருப்பேன். அதாவது சில நேரங்களில் நாங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது
காலங்கள் எங்களை நோக்கி வருகின்றதுன்றது ஒரு, அதாவது நான் பழைய கடை கஷ்டப்பட்டு இருக்கிறேன். விசா இல்லாத காலங்களில் கூட இந்த முதலாளி தந்தா கூட நான் அந்த விசாவை வைத்துக் கொண்டு கூட என்ன சொல்றது, சம்பளங்கள் கூட்ட மாட்டார்கள், எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்கள் கேட்ட உடனே தர மாட்டார்கள். அந்த ஒரு மதிப்பு தன்மை குறைவு. விசா கிடைத்த பிறகு அதன் தன்மை 2 வாட்டில் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்படித்தான் நான் அதை எங்களுடைய காலங்கள் போக போக எங்களுக்கான நேரங்கள் சரியா அமைந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். குறுக்கு வழிகள் பணம் சம்பாதிப்பதுன்றது அதுக்கான பதில் என்னட்ட இல்லை. ஏன்னு சொன்னா அது அவரோட விருப்பம். அவர் ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில என்ன மாதிரி சம்பாதிக்கணும்னு தெரிய இயலாது. ஆனா நேர்மையா உழைச்சா கஷ்டப்படுவோம், ஆனா நல்லா இருப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப குடும்ப வாழ்க்கை அப்படி ஒன்று வருகின்ற பொழுது தனி மனித வாழ்க்கை வேற, குடும்ப வாழ்க்கை வேற. தனி மனிதராக இருக்க நாங்கள் எப்படி வேணும் என்றாலும் எதுவும் செஞ்சுட்டு போகலாம். குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கிட்டடியில தான் இந்த வித்தியாசத்தை கண்டிருக்கு. அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு, அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு முதல், குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு எப்படி இருக்கிறது உங்களுடைய பயணம்? குடும்ப வாழ்க்கைக்கு முன்னம் அதாவது எப்பொழுது வேணுமானா நான் என்ன வேலைகளுக்கு செல்லலாம், வேலை விரும்பமான செய்யலாம். எப்ப வேணும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வரலாம். ஏதாவது புதுசா நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான அங்கேயே நின்று சம்பளம் இல்லாட்டியும் நான் அதுக்கான இதை செய்வேன். ஆனா குடும்ப வாழ்க்கைன்னு வந்த பிறகு அந்த டைமுக்குள்ள நாங்கள் எப்படியும் வீட்டை வந்தே ஆகணும். வீடுகளுக்கு எங்களுக்கு வீடுகளில் தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கான வேலை வேண்டும். அதோடு இருக்கு. மற்றும் ஆரம்ப கட்டத்தில் நான் அதிகம் புக்ஸுகள் அதுகளை பாவிப்பேன். இப்போ வைஃபோட அது அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றது தனியா இருக்கின்ற பொழுது எங்களோட ஆலோசனை மட்டும்தான் மைண்ட்ல ஓடிக்கொண்டு இருக்கும். இப்ப கல்யாணம் செய்த பிறகு அவன் ஆலோசனைகள், அதாவது இப்போ இந்த பத்திரிகைகள் வந்த பிறகு அதிகமாக எனக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் இதோட கேண்டல் பண்றது அவாதான் அந்த விஷயத்துல. மற்றது வீடியோ எடுக்கிறது அவாக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறபடியா அவ அடிக்கடி கேட்பா. இப்போ ரெஸ்டாரண்ட்ல வீடியோ எடுத்தாடுறது, அந்த அதுகளை செய்யற ஒரு பக்கவரம் என்று இருந்தால் நன்றாக இருக்கும். சில பேர் அதை விரும்புவார்கள், சில பேர் விரும்ப மாட்டார்கள். அவரவரோட விருப்பம். நிச்சயமா. குலசிங்க நிரோஜன், உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? அடுத்த இலக்கு இந்த இப்படி ஒரு பத்திரிகையில் வந்துவிட்டா என்று சொன்னது ஒரு பெருமை. அதாவது நீங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆஸ்கார் விருதுக்கு நிகரான இந்த எனக்கு என்னோட ஒரு நண்பர் ஒன்று அடித்து சொன்னார். அதாவது உன்னது மூளையை குழப்புவதற்காக கணவர் வருவார்கள். அவங்க சொல்லுவார்கள், இங்க கடையில் நிற்காத, இது செய்வராது, உனக்கு வா அங்க போவோம் இங்க போவோம்னு சொல்லி ஒரு இதுவரை குழப்புவார்கள். அதுகளுக்குள் நீ மயங்கி விடாது. உனக்கான தேவையை நீ முதல்ல என்னது வேண்டோன்னு ஒரு முதல்ல பிக்ஸ் பண்ணு. அதாவது கடை துறக்கணுமோ இரண்டாலும் நீ உனக்கான சிந்தனையில செய். மற்றவர்களோட கதையை கேட்காத. நான் இப்பொழுது இந்த பத்திரிகையில் வந்த அப்புறம் நான் இப்போ என் மைண்ட்ல ஓடுறது இனி என்ன நம்பித்தான் இந்த கடைக்கு அதிக வாடிக்கையாளர் வருவார்கள். அவர்கள் இப்படி ஒரு வந்தால் அந்த சுவை மாறக்கூடாது, இன்னும் கூடமையுடைய குறையக்கூடாது. அதுல இந்த மைண்ட் செட் அப்பவும் அதை நோக்கித்தான் இப்படி இருக்கின்றது. அதாவது இனி வருகின்ற மக்களுக்கு இப்படி ஒரு பத்திரிகையில் விட்டது இவர்களை தேடி செல்கிறோம் என்று தேடி வருபவர்களுக்கு நான் சாப்பாடு சுவைகளாக கொடுக்காமல் நிறைந்த சுவையோடு கொடுத்து அவர்களை புன்சிரிப்போடு அனுப்பணும் என்றதுதான் இப்பொழுது எனக்கு இருக்கின்றது. முதலாளி கைத்தவோடு தான். அடுத்த வரும் காலங்களில் நாங்கள் இதை நோக்கி இன்னும் ஒரு கப்புச்சி என்றது இப்பொழுது ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அடுத்த வருடங்களில் எப்படியும் 2 அல்லது 3 ரெஸ்டாரண்ட் துறக்கிற ஐடியா தான் இருக்கிறது. அப்பொழுது மெயின் செப்பாக நான் தான் இருப்பேன். என்று சொன்னால் இது என்னை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் ஓப்பன் செய்கிறார்கள். பார்ப்போம், நான் அவர்களுடன் சேர்ந்து செய்கின்றேனா அல்லது காலங்கள் சில விஷயங்களில் மாற்றம் அடையலாம். ஆனால் அவர்களுக்கு நான் என்ன சொல்றது என்றும் நன்றியுடன் விசுவாசமாக இருப்பேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய இலங்கை சகோதரர்கள், தமிழ் சகோதரர்களை உங்களுக்கு நீங்கள் இப்போ அடுத்தடுத்த உணவகங்கள் திறக்கிறதாக இருந்தால், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதா இருந்தால், அவங்கள உள்வாங்கி உங்களுடைய தொழிலை அவங்களுக்கு இலவாக பழகி கொடுப்பீங்களா? அல்லது அவங்களுக்காக உங்களோட தொழிலுக்கு கீழே பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீங்களா? என்ன மாதிரி உங்களுடைய அடுத்த ஐடியாக்கள் இருக்கிறது? எனக்கு அந்த ஐடியா இருக்கிறது. அதாவது சமையலை விரும்பி செய்யணுமென்று ஆசைப்பட்டு வந்தால் நான் அதுக்கான ஆலோசனை வழங்குவேன். அதாவது குறிப்பிட்ட காலத்தில் டக்கனுக்கு பிடிச்சிட்டு போவோம், அதுக்கு பிறகு வேறு தேவையில்லை தானே என்ற சில மைண்ட் செட்டில் இருக்கிறார்கள், கணவர் இருக்கிறார்கள். அதாவது குறைந்த காலத்தில் பழகிட்டு விட்டுட்டு ஓடுவோம். அதாவது நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு கணக்க விஷயங்கள் சொல்லலை. இதுக்குள்ள இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் கிட்டத்தட்ட இந்த இத்தாலியில் ஒரு வார்த்தை வாய்ப்பார்கள். இத்தாலி சாப்பிட்ற பிரெஞ்சுக்காரர் சாப்பிட்ற பஸ்தாவுக்கும் இத்தாலிக்காரர் சாப்பிட்ற பஸ்தாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அதந்தே என்று சொல்லி கேள்விப்படுறீங்களா? அந்த அதந்தே, அதாவது
அவிந்தமாக இருக்கும் அவியாதமாக இருக்கும். அதாவது பார்த்து நாங்கள் கடித்தால் நடுவில் ஒரு சின்ன ஒரு வெள்ளை ஒரு டொட் அடையாளமாக இருக்கணும். அதந்தி என்று வர அது பிடிப்பதற்கே நான் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் ஆனது அந்த தன்மையை பிடிப்பதற்கு. இப்பொழுது நான் அதாவது பிடித்து விட்டேன். இந்த கடையில் கிட்டத்தட்ட 200-250 சனங்கள் வாடிக்கையாளர் வருவார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் ஒரே மாதிரி கொடுக்க வேணும்னு சொன்னால் அதை பிடிப்பதற்கு கணக்கு நீண்ட தூரம் எடுக்கும். வந்தவுடனே நான் இன்றைக்கு பார்த்து வச்சு இந்த முதலாளி கூட நான் இல்லாத நேரங்களில் வேலை செய்ய ஆசைப்படுவார். தொடக்கத்தில் அவருக்கு அந்த டைமிங் எழுதுவார். அதாவது பாஸ்தா வந்து 7 நிமிஷத்தில் நான் சொன்னால் ஆவி பல உண்டு. என்ன ஒரு 7 நிமிஷத்தில் ஆவிது, ஒரு 8 நிமிஷத்தில் ஆவிது. அந்த அப்படி வந்து அவர் வந்து பார்த்து நோம்பில் வந்து ஆவிச்சு பழகினவர். நாங்கள் வந்து பார்த்து ஃப்ரெஷ், அதாவது உடனடியாக செய்து கொடுக்குற பார்த்து அது வந்து 30 செகண்டாக இருக்கலாம், இல்லை 40 செகண்டாக இருக்கலாம், சிலது 15 செகண்டாக இருக்கும். அதாவது மாவுண்ட தன்மை, எண்ணெயின் தன்மைகள், முட்டை அந்த தன்மைகள் வந்து எப்பொழுதும் மாறுபடும். ஒரு பாத்தை தொட்டு பார்த்தா நான் சொல்லுவேன் இந்த பாத்தை விட இதில் அவையும் உண்டு. அது அப்படியான விடயங்கள் கணக்கு நாங்கள் பழகணும்னு சொன்னால் கனகாலம் எடுக்கும். அதாவது சோஸ் விடணும் அப்படித்தான். குத்தே பண்ணுறதுக்கு நான் ஒரு சோஸ் குத்தே பண்ணுறதுக்கே குறைஞ்சது ஒரு 7-8 குயர்கள் பாய்ப்பேன். தண்ணிக்க வச்சு வேண்டாம் ஒவ்வொரு இந்த குயரில் வச்சு பட்டிருக்கேன். நான் உடனே டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அதை குத்தே பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த உள்நாக்கு, நடுநாக்கு, பின்னாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து சாப்பிடுன்ற பொழுது அது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதை பழகிறதுக்கு நேரம் ஆகும். பொறுமையுடன் பழகுவதற்கு யாராவது வெறுவார்களாக இருந்தால், அதாவது இந்த கடைக்கு இப்பொழுது பிளாஸ்டிக் தேவையில்லை, ஆனால் இனி வரும் காலங்களில் தேவைப்பட்டால் என்னோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் நான் அதற்கான என்றால் கெட்டதை இன்னொருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வேறு ரெஸ்டாரண்ட்களை திறக்க போகிறார்கள், அதற்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைன்னு சொன்னால் கூட நான் ஒரு சிலருக்கு இந்த பத்திரிகை வருவதற்கு முன்னே சில தமிழ் செப்மாருக்கு சில ஆலோசனைகள் கொடுத்துருக்கிறேன். சில பேர் ஏற்பார்கள், சில பேர் பின்னால் வைப்பார்கள். விஷயமா இல்லை. இன்னொரு விஷயம் இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதாவது இன்னொரு விஷயம் வந்து இந்த இப்போ வந்து அண்மை காலங்களாக எங்களுடைய தமிழ் சகோதரர்களுடைய கடைகளில் வந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த டிஜிஎன் பிரச்சனை, சுகாதார பரிசோதனை. இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு உணவகத்துக்கு கட்டாயம் தேவையான விஷயம் டிஜிஎன், சுகாதார பரிசோதகர் இல்லை சுகாதார பரிசோதனை வந்து சரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு 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 சின்ன டஸ்ட் இருந்தாலும் கண்ட்ரோல் வந்து அதுக்கு ஃபைன். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒரு டேட் போகக்கூடாது இல்லாமல் இது வந்து எங்களோட நிறைய சகோதர பிள்ளைகள் எங்களுடைய தமிழ் சகோதர உணவகங்களில், தமிழ் கடைகளில் எல்லா இடத்துலையும் இந்த இப்போ எங்களோட ஃப்ரெஞ்சுக்காரங்களை பார்த்தா சரியாக இருப்பாங்க. அதை நாங்கள் இதை சொன்னாலும் சில நேரங்களில் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆலோசனையாக இந்த வீடியோவில் இறுதியில் சொல்லி வீடியோ நிறைய செய்யலாம். அதாவது இறைச்சியில் நீங்கள் எப்பொழுது கையை வைக்க வேண்டுமானால் இருந்தாலும் முதலில் கை சுத்தமாக இருக்க வேண்டும். கை இவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் நான் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், கை க்ளோஸ் போடுவோம். நீங்கள் இவ்வளோ தான் கை நீட்டாக இருந்தாலும் கை ஒரு பச்சை இறைச்சியில் கை வைத்தால் அதோட தன்மை ஒரு குறிப்பிட்ட மரத்திடங்களிலேயே மாற வடிக்கிட்டுரும். அது அந்த கிருமிகள் அதை துரத்திவிடும். எப்பொழுதும் நீங்கள் இறைச்சியில் அது விற்பனை நிலையமாக, இறைச்சி விற்பனை நிலையமாக இருக்கலாம், இல்லாட்டி இறைச்சியை வேண்டி உணவு சமைப்பவராக இருக்கலாம், எப்பொழுதும் கை க்ளோஸ் போட்டு பாய்க்கணும். அது அதே போன்று இந்த தேக்ரோசோன், அதாவது கிருமி நாசினிகள் அந்த பாய்க்கிறது, ஃப்ரிட்ஜுகளை நித்துவான்றது, அதெல்லாம் எங்களோட கடையில் நாங்கள் அன்று ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சில விஷயங்களில் நான் வந்து நெகசிவே பண்ணுறேன். அதாவது கழித்தையான பொருட்கள் 10 ரூபாய்க்கு வேண்ட பொருள் வந்து டேஸ்ட் குறைவாக இருக்கும், 15 ரூபாய்க்கு வேண்ட பொருள் வந்து டேஸ்ட்டாக இருந்து அந்த பொருட்கள் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் அந்த குவாலிட்டியான பொருட்களை தான் நான் வேண்டுமென்றால் எங்களை நம்பி ஒரு வருகின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் குவாலிட்டியான கொடுக்கணும். அந்த அதுக்கான நாங்கள் வேணும்னு சொன்னால் அந்த விலை கூடினால் அதுக்கேற்ற மாதிரி மெனுவில் நாங்கள் விலையை ஏற்றுவோமே தவிர விலையை குறைத்து கொடுத்து சரியில்லாத பொருட்களை கொடுக்குற பழக்கம் வந்து என்னிடம் இல்லை. நான் அதை இன்றைக்குமே விரும்புகிறேன். நான் இப்போ புதுசாக வந்த முதலாளிகிட்ட நான் அதை அனுத்தினமாக சொல்லித்தான் என்ன எந்த இதில் விடணும் என்று சொல்லித்தான் நான் அந்த கடைக்குள்ளேயே வந்தேன். அவர்கள் அதே போட்டு தான் இன்று வரைக்கும் என்ன நடத்துகிறார்கள். க்ளீனிங் பண்ணுறது, விடிய காத்தால் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது, இவ்வளோ நாள் டேட் இருக்கின்றது, எல்லாத்தையும் நான் பதிஞ்சு அமைச்சிருப்பேன். இன்னும் எத்தனை நாட்களில் முடிய போகின்றது, அதாவது 30ஆம் தேதி முடிய போகின்றதுனால் 28ஆம் தேதிக்குள்ளே அந்த பொருட்களை நாங்கள் விற்பதற்கான ஆயுதங்களை செய்து விடுவோம். அதுக்கப்புறம் வைத்திருக்க மாட்டோம். 2 நாட்கள் கிடந்தாலும் அதுக்கு முன்னே முடித்து விடுவோம். பிடித்த ஓப்பன் பண்ண புவாத்துகள் மாற்றணும். சாப்பாடு சோசல் முடிந்து புவாத்துகளுக்கு சில குக்கர்களை வச்சுட்டு போவார்கள். அதெல்லாம் இல்லை. சாப்பாடு சர்வீஸ் முடியும்னு சொன்னால் முழு பிடிச்சி கிடக்கிற எல்லா தாவணம் எடுத்து பிடிச்செல்லாம் க்ளீன் பண்ணி புவாத்தெல்லாம் மாற்றி டேட் அடித்து வச்சு விட்டு பின்னிற வேலை வேறு எப்படி நான் எப்படி முடிக்கின்றேனோ அதே போல் அவருக்கு சொல்லியிருக்கின்றேன். எனது நண்பர் அவர் பிரெஞ்சுக்காரர், அவராக எனக்கு பின்னேறம் வேலை செய்கிறார். அவருக்கு நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கின்றேன், நான் எப்படி விட்டுட்டு செல்கின்றேனோ அதே போன்று அடுத்த நாள் படியே இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நான் முடிவெடுக்க இல்லாத வேலையை விட்டு நிப்பாட்டுவதற்கு. ஆனால் முதலாளியே சொல்லிவிடுவார் செய்வராது என்ற மாதிரி. அந்த 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 இதோடையே நாங்கள் அவரை
மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். அதே மாதிரி அந்த பூவல்கள் க்ளீன் பண்ணணும், இடக்கடை பூவல் அவுட்டு கொட்டி பூவல் பக்கம் வெளியில் க்ளீன் பண்ணுறது, அப்படியான விடயங்கள். மற்ற கணநேரம் ரச்சிகள் வந்து வெளியில் வச்சுருக்கக்கூடாது. பழங்களை வந்து கழுவணும், லிகிமோன் சலாத்துகள் கழுவி தான் கொடுக்கணும். அதாவது கழுவி வந்திருந்தாலும் நாங்கள் அதை திருப்பி கழுவணும். அதுகளில் லிவர்சன் சாமான்கள் வந்து இருக்கும், அதுகளெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். மற்ற பிரிட்ஜுகளுக்கு மேலே பிளாஸ்டிக் பொருட்களை வைக்கக்கூடாது, கார்த்தோன் பிடிச்சி கூட வைக்கக்கூடாது. அந்த இதுகளில் கடைப்பிடிச்சாலே ஈஜன் வந்து நம்மளை விட்டுருவாங்க. பட் அது பப்பிக்கு சோப்பாலா அது வந்து கை பக்கத்தில் இருக்கிற இடங்களில் வச்சுருந்தாலே அவர்கள் அதை விட்டுருவார்கள். எங்கள் சில தமிழர்களுக்கு சொல்ல வேணும்னா அந்த 5-10 ரூபாய் கணக்கு பார்த்து தான் அதை முடிக்கிறவர்கள். இன்னொரு விஷயம் இறுதியாக, அதாவது வந்து இந்த துறைக்குள்ள உணவுத்துறைக்குள்ளே வரப்போகிற இல்லை இப்போ வந்து புதுசாக வந்து கொண்டிருக்கிற எங்களோட இலங்கை சகோதரிகளுக்கு நீங்கள் சொல்கின்ற அட்வைஸ்? நான் ரெஸ்டாரண்ட் தொழில் இருந்தேன். நான் அதுக்கு முதல்ல எலக்ட்ரிக்கல் வேலை செய்தேன். நான் அன்றிலிருந்து இந்த வரைக்கும் எந்த வேலையை விரும்பி செய்வேன். அதுக்கு காரணம் என் அப்பா. அந்த அப்பா சொல்லுவார், நான் அப்பொழுது எலக்ட்ரிக் வேலைக்கு செல்கின்ற பொழுது கூட அப்பா சொல்லுவார், நீ எங்கே வேலைக்கு போனாலும் அவர் வேறு யாரும் முதலாளியாக இருந்தால் கூட நீ செய்கிற வேலைக்கு நீ தான் முதலாளி என்று உண்ட மைண்டில் வந்து ஏற்று. அப்பொழுது தான் நீ இப்பொழுது தொழிலாளியாக இருந்தாலும் எப்போ ஒரு நாள் நீ அந்த முதலாளி என்ற உயர்வை அடைவாய். அது அவர் அப்போ சொல்லி வளர்த்தது அந்த வழக்கம் எனக்கு இன்றைய வரைக்கும் இருக்கின்றது. இதற்கு காரணம் அப்பா. இதே போன்று தான் எல்லோரும் நினைக்க வேண்டும் என்றது. அதாவது உங்களோட வேலைக்கு நீங்கள் முதலாளிக்கு விசுவாசமாக இல்லாவிட்டாலும் உங்களோட வேலைக்கு விசுவாசமாக நீங்கள் அந்த வேலைக்கு வந்தால் 7 மணிக்கு தொடங்குது தானே, 5 மணிக்கு போனால் சரிதானே என்று இல்லாமல், நான் ஒரு வேலைக்கு நான் இந்த வேலை செய்தேன், என்னத்தை புதுசாக கற்றுக்கொண்டேன். அதாவது நீங்கள் செப்பாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு கொமி செப்பாக இருக்கிறீங்களோ இல்லை புளோஞ்ச் வேலைக்கு இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது புதுசாக ஒரு செப் போட்டால் செப் இதை என்ன செய்து நீங்கள் என்ன சாப்பாடு என்ன பேர் எல்லோரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் சொல்லிக் கொடுப்பதற்கும் கனவே இருக்கிறார்கள், அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத இருக்கிறார்கள். அதாவது நான் புளோஞ்ச் வேலைக்கு தானே வந்தேன், இவர் சொல்கிறதை நான் செய்யணும். இந்த அணுகுமுறை இருந்தால் நீங்கள் வாழ்க்கை உள்ள அதே இதுதான் இருப்பீர்கள். இதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றது எனது தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதாவது நீங்கள் முன்னோர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள்லாம் தேட வேண்டும். யாரும் உங்களுக்கு கொண்டு போய் தந்து விட மாட்டார்கள், இந்த வைத்துக்கொள்ளன்னு சொல்லி தர மாட்டார்கள். நீங்கள் அடுத்த படிக்க போகணும்னு சொல்லி சொன்னால் புளோஞ்ச் வேலைகள். இப்பொழுது கூட இப்போ இந்த பத்திரிகையில் வந்த பிறகு எனக்கு வேலைகள் அதிகமாகிவிட்டது. இப்பொழுது இந்த கடைக்கு நான் இவ்வளோ காலம் தனியாக தான் பிடிச்சேன். நம்மளுக்கு இப்பொழுது தற்சரியமாக 2 கிழமைகளாக ஒரு 2-3 கிழமைக்கு ஒரு வேறு நாட்டுக்கு அவர் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். அவர் வந்து முதல் 3 நாட்கள் புளோஞ்ச் மட்டும்தான் செய்தார். நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் அதுதான், 2 கிழமைக்கு பிறகு நீ இப்பொழுது புளோஞ்சை செய், உனக்கு அந்த இல்லை அந்த படிப்பினை முடிய விட்டி இதில் இருக்கப்படாது, என்னோட வந்துடுவோம், என்னென்று கேள், என்ன பழக்கு என்று சொல்லி. ஏன்றால் அதை தான் நான் விரும்புகிறேன். முதலும் அப்படி ஒரு தமிழ் படிக்கிற ஒரு விஷயம், இந்த எங்கட தமிழாக்கள் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு, எங்களுடைய ஆக்கள் வந்து மற்ற ஆக்களுக்கு வந்து வேலை பழக்கி கொடுக்குறது இல்லை, அவன் வேலை பிடிச்சிடுவான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாளாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காரனை போனீங்கன்னா உடனே வேலை பழக்கிடுவாங்க. எங்களுடைய ஆக்கள் ஒரு சில தமிழாக்களை தவிர மிச்ச பேர் வந்து வேலை பழக்கிறது இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து 2 விதமாக பார்க்கலாம். அதாவது சிலர் வந்து பழக்கி கொடுத்தால் தெண்ட வேலைக்கு அதாவது ஆப்பாடித்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் வந்து காட்டி கொடுக்காமல் இருக்கலாம் ஒரு விஷயம். 2வது விடயம், சில இதில் டைம்கள் இருக்காது. அதாவது ஒருத்தருக்கு கூப்பிட்டு காட்டி கொடுத்து அவர் அதை அப்ரோன் பண்ணுறதுக்கு சரியான நேரம் இல்லாமல் இருக்கலாம். சிலது அவருக்கு வந்து முதலாளிமார் வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம், என்ன விட நான் சாப்பாடு செய்யலையே அப்படியான்னு இருக்கலாம். அதாவது அவரவர்களது என்னோட இதுகள் அது அவரவர்களுக்கு தான் தெரியும். எந்த நிலைமையில நான் சரியாக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம். ஓகே, நல்ல விஷயம். குலசிங்க நிரோஜன், உங்களுடைய வெற்றி பயணம் மேலும் மேலும் வளரணும். உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை லட்சியங்களும் வெற்றி பெறணும். உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் மேலும் மேலும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு, இவ்வளோ நேரமும் எனக்காக டைம் ஒதுக்கி தந்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். கட் பண்ணிட்டீங்களா?